அமைச்சர் ஜீவன் தொண்டமான் ஹட்டன் நோர்வுட் பகுதியில் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்திற்கு சொந்தமான காணியில் வீடுகளை கட்டிக்கொள்ளுமாறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதாக இன்றைய தினம் சிங்கள பத்திரிகையொன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மீண்டும் மலையகத்தில் ருத்திர தாண்டவம் ஆடுகிறார் என்று அந்த பத்திரிகை சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதுபற்றி சம்பந்தப்பட்டவர்களை தொடர்பு கொண்டு நாம் வினவினோம். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசுக்கு சொந்தமான அந்த பத்திரிகையில் அமைச்சர் ஜீவன் பற்றிய செய்தியை எழுதிய ஊடகவியலாளரின் தகவலின்படி நோர்வுட் பகுதியில் உள்ள நியூவெலி தோட்டத்தில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னர் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் தொழிலாளர் வரிசை வீட்டு தொகுதி முற்றாக சேதமடைந்தது. இந்த குடியிருப்புகளில் வாழ்ந்த 11 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு கடந்த 4 ஆண்டுகளுக்கு தோட்டத்தின் பழைய தொழிற்சாலையொன்றில் தங்கியிருக்கின்றார்கள். இவர்கள் இந்திய இலங்கை வீடமைப்பு திட்டத்தின் கீழ் வீடுகளை அமைத்துக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எனினும் வீடுகளை அமைப்பதற்கான காணி கிடைக்கவில்லை. இந்த நிலையில் நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சமூக அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் கடந்த ஜூன் 17ஆம் தேதி திங்கட்கிழமை நியூவெலி தோட்டத்திற்கு சென்று அகதியாக தங்கியிருக்கும் தொழிலாளர்களை சந்தித்துள்ளார். அப்போது நோர்வுட் தியசிரிகம பகுதியில் உள்ள காண்டியில் வீடுகளை அமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். அமைச்சரின் ஆலோசனைக்கமைய நேற்று தியசிரிகமவில் உள்ள காண்டியை பெக்கோ இயந்திரம் கொண்டு சீர் செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டது. அப்போது அந்த காண்டிக்கு அருகில் உள்ள தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் கணினி பயிற்சி நிலையத்தின் உத்தியோகத்தர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது. வீடுகளை அமைக்க தெரிவு செய்யப்பட்டிருக்கும் 2 ஏக்கர் காணி இளைஞர் சேவைகள் மன்றத்திற்கு சொந்தமானது என்றும் அந்த காணியை காணி சீர்திருத்த ஆணைக்குழு தமக்கு வழங்கியது என்றும் தெரிவித்து வீடமைப்பதற்கு எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர். இளைஞர் சேவைகள் மன்றம் நடத்தும் கணினி பயிற்சி மையத்தில் தோட்டத்தில் உள்ள இளைஞருக்கே பயிற்சி வழங்கப்படுவதாகவும் தமக்குரிய இந்த காணியில் அல்லாமல் அதற்கு கீழ்ப்பகுதியில் உள்ள மற்ற காணியில் வீடுகளை அமைத்துக் கொடுக்கலாம் என்றும் இளைஞர் சேவைகள் மன்ற உத்தியோகத்தர்கள் குறிப்பிடுகின்றனர். எனினும் அதிகாரிகளின் எதிர்ப்பையும் மீறி வீடமைப்புக்காக காணி சீரமைக்கப்பட்டதை காண முடிந்ததாக அந்த செய்தியாளர் தெரிவித்தார். எனினும் இந்த விடயம் பற்றி அமைச்சர் ஜீவன் தொண்டமானையும் இளைஞர் சேவைகள் மற்றும் உயர் அதிகாரிகளையும் தொடர்பு கொள்ள மேற்கொண்ட முயற்சி வெற்றியளிக்கவில்லை. நிலைமை எவ்வாறு இருக்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மீது தொடர்ந்து சிங்கள பத்திரிகைகள் இனவாதத்தை கக்கும் செய்திகளை வெளியிட்டு வருவதை காண முடிகிறது. அதுவும் அமைச்சர் டிரானலிசுக்கு சொந்தமான ஒரு பத்திரிகை இவ்வாறு இனவாத ரீதியில் செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரே அமைச்சரவையில் உள்ள இன்னொரு அமைச்சரின் மக்கள் நலன் சார்ந்த ஒரு விடயத்திற்கு இவ்வாறு செய்தியை வெளியிடுவதன் மூலம் அமைச்சர் ஜீவன் மீதான காழ்ப்புணர்ச்சி வெளிப்படுத்தப்படுகிறதா என்பது எமது கேள்வி.